Dear friends, very happy evening. Friends, எங்கள் மாடி தோட்டத்தில் சில மாடிஃபிகேஷன் ஒர்க் பண்ணினேன். நான் என்ன பண்ணேன்னா, தட் இஸ் இந்த கண்டெய்னர்ஸில் இருந்த மண்களை மாற்றிட்டு சத்தான மண்புழு உரம், மாட்டெருப்பு, காஞ்சி இலைச்சரு, மக்கிய இலைதலைகள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா கண்டெய்னர்ஸ்லேயும் மாற்றிட்டு அதிலிருந்து கண்டுகளை எடுத்து அப்படியே ப்ரூனி பண்ணி விட்டு வச்சேன் நண்பர்களே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வச்சேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 15 ரோசஸ் வச்சேன் நண்பர்கள், வேரியஸ் கலர்ஸ். அதை பற்றி தான் இப்போ இந்த சப்ஜெக்டு. அந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணை சேஞ்ச் பண்ணிவிட்டு, சாயில் உள்ள அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபெர்டைல் சாயில் மிக்சிங் கொடுத்து ப்ரூனி பண்ணிவிட்டு நண்பர். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு பாருங்கள், ஃப்ளவர்ஸ் வந்துருக்குது. இந்த பாருங்கள், துளுத்து இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே, இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே இதுதான் நண்பர்களே, ரோசஸ். கேஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் ஒரு கார்டன். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து போகும்போது ரோஸ் இருக்கட்டுமேன்றக்காண்டி இந்த லைனில் ஃபுல்லாக ரோஸ் வச்சேன். அங்கேயும் ரோசஸ் நிறையா இருக்குது. அதுலேயும் ரோசஸ்ஸு ஒரு 6-7 வகையான ரோஸ், மொத்தத்தில் 10 வெரைட்டி 15 வெரைட்டி, 10 to 15 வெரைட்டி இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த ப்ரூனி பண்ணி விட்ட ஒன்று, அந்த பாருங்கள் ஃபுல்லாக ப்ரூனி பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். பூரா துளுத்து வந்திருக்கு பாருங்களேன், ஃபுல்லாக துளுத்து வந்துருக்கு பாருங்களேன், துளுத்து வந்துருக்குது. இதில் துளுத்து வந்தோட மட்டும் இல்லாமல் துளுத்து வந்துருக்குது. இந்த பாருங்கள், அப்புறம் துளுத்து வந்துருக்குது, மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த பாருங்கள், மொட்டை வந்து ஃப்ளவர் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இதில் மொட்டை வந்துக்கிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக இதெல்லாம் துளுத்து வந்துருக்குது. இந்த இது என்னன்னு தெரியல, அப்படியே வச்சது அப்படியே இருக்குது. வேறு சரியாக பிடிக்கலையா என்னன்னு தெரியலை. பட்டு கொஞ்சம் டைம் ஆகுமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்றீங்க. இதெல்லாம் பாருங்களேன், எப்படி துளுத்து வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நண்பர்களே, அதே மாதிரி இங்கேயும் இந்த பாருங்கள், இதுலையும் துளுத்து வந்துருக்கு பாருங்கள். துளுத்து வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். மொட்டு வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு. அது மாதிரி தான் இந்த இதுலையும். இந்த ஒரு லைனில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஒரு லைனில் 10 வச்சுருக்கேன் நண்பர்களே. அங்கேருந்து 10 வச்சுருக்கேன். வேரியஸ் கலர்ஸ் ஆஃப் ரோஸு அண்ட் ஆல்சோ வேரியஸ் வெரைட்டிஸ். ஊட்டி ரோஸு, எல்லோ நாட்டு ரோஸு, எல்லா ரோஸும் நண்பர்களே. இன்னும் ஒன்று நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எல்லாத்துலேயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டில் வைங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைங்க. யூபிவிசி ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அடி மேலே ஏற்றிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளோர் பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா ஃப்ளோரு. அதாவது கார்டன் இருக்க மாதிரியே இல்லை, ரொம்ப பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்குது நண்பர்களே. அதுக்கு தான் அந்த ஸ்டாண்டில் வைக்கிறது. இந்த பாருங்கள், இது வந்து பிவிசி ஸ்டாண்டு. இது போட்டோம்னா இந்த லைஃப் டைம் கம்மி. அந்த மாதிரி யூபிவிசியில் பண்ணோம்னா, அந்த யூபிவிசியில் பண்ணோம்னா லைஃப் டைம் நிறையா கிடைக்கும். அது 10 இயர்ஸ்னாக்க இதுக்கு 20 இயர்ஸ். இந்த பாருங்க 20 இயர்ஸ். அது மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி ஸ்டாண்டில் வைங்க. எதாக இருந்தாலுமே தரையில் வைக்க வேணாம். இது மூலம், இந்த வீடியோ மூலமாக அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். இது பாருங்க, அது அங்கே ஒரு 9 ரோஸ் பார்த்தவாங்களா, 10 ரோஸு. அந்த அங்கே 10 கண்டெய்னர் ரோஸு. அது இல்லாமல் இன்னும் ரோஸ் இந்த அங்கே இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு வகையான ரோஸ் தான் பாருங்கள். ப்ரூனி பண்ணி விட்டு நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ரோஸு இன்னமும் ரோஸ் இருக்குது. இந்த இது ஒரு ரோஸு, நான் துளுக்கலை, அந்த க்ரீனிஷ் இது ஒரு ரோஸ் தான். அப்புறம் இதெல்லாம் மல்லிகை, அதெல்லாம் மல்லிகை. இதுக்கு பேர் பூ மல்லிகை. இதெல்லாம் மல்லிகை. இந்த பாருங்க, இதெல்லாம் மல்லிகை. இந்த பாருங்க, காலைல பூ பறிச்சாச்சு. இருந்தாலுமே இப்போ அதுக்கப்புறமா இந்த பூவெல்லாம் கொஞ்சம் மொட்டுக்கள் பெருசாகிடுச்சு மார்னிங்கிலேருந்து இப்போக்குள்ளே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோஸு, இது மல்லிகை, இதுவும் மல்லிகை, இதுவும் மல்லிகை. இந்த அங்கேயும் மல்லிகை இருக்குது. இந்த அங்கே
அது ஒரு ஊசி மல்லி. இந்த பாருங்க, அந்த மல்லிகை குண்டு குண்டாக இருந்துச்சா, இப்போ நீளமாக இருக்குது பாருங்கள், ஊசி மல்லி. இது வாசம் இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கேயும் மல்லிகை இருக்குது. இந்த பாருங்கள், இதுவும் மல்லிகை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட்னு வச்சுக்கலாமே இந்த வீடியோவை. ஃபார் த மந்த் ஆஃப் திஸ் ஜூலை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் பண்ணும்போது கொஞ்சம் மண்ணிலேயே எது இருந்திருக்கும் போல இருக்குது. அதாவது அந்த கீரை விதைகள் அது பூரா பாருங்களேன், இந்த ரோஸ்க்குள்ளே அப்படியே இந்த கீரை எல்லாம் கீரையாக இருக்குது பாருங்கள். பாருங்களேன், இது ரோஸுக்குள்ளே இந்த கீரை அவ்வளோ கீரை எல்லாம் கீரை இருக்குது. இதுலேயும் பாருங்கள், 3 கடையிலையுமே அந்த கீரை 4லேயுமே இருக்குது. அது நான் போடலை, மண்ணில் ஏற்கனவே அந்த விதை உளுந்து வந்தது. இதெல்லாம் இதை அப்பப்போ நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறது. ஆனால் இதோடு சேர்த்து இந்த கண்டெய்னரில் இந்த கீரையை இந்த ரோஸ் ஆக்கிக்கூடாது. வச்சோம்னாக்க ரோஸில் ஃப்ளவர்ஸ் அவ்வளோவா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்பார்க்குற ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதனால் இதை எடுத்துடணும். இது 1 வீக்கில் இந்த மாதிரி வந்துடுச்சு. நான் இதை பறித்து நாளைக்கு சமையலுக்கு வச்சுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொய்யாக்கண்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனியாகவே ஒரு வீடியோ தரேன். இந்த பாருங்களேன், இந்த கொய்யாக்கண்டு ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ தரேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். சார், நம்ம சரியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காற்றோட்டம், அப்படியே ஏரியா பார்த்தாலும் நல்லா அழகாக இருக்கும். அந்த டைம் இஸ் 5:30 in the evening. அந்த சீடு போய் காட்டுறேன். இது பாருங்க, பூக்கள்லாம் மலர்ந்துருச்சு பாருங்களேன். மல்லிகை பூக்கள்லாம் மலர்ந்துருக்குது. காலையில் பறிச்சது போக இதெல்லாம் இந்த பூக்கள்லாம். இது முல்லைப்பூன்னு பல்லு. இந்த பாருங்களேன், இதையும் புருணி பண்ணி விட்டேன். புருணி பண்ணி விட அந்தளவுக்கு மொட்டுக்கள் நிறையா வந்துருக்கு பாருங்களேன். இந்த இன்னமும் இதெல்லாம் என்ன மொட்டு வரப்போகுது. இதுவும் ஒரு ரோஸ் தான் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதுவும் ஒரு ரோஸ் தான். ஏற்கனவே 10 12 காமிச்சுன்னா இது அதுக்கு மேலே. இந்த பாருங்களேன், ப்ரூனி பண்ணி விட்டேன். பூரா கட் பண்ணி விட்டுட்டு மண்ணை மாற்றினேன். பூரா துளுத்து வந்துருக்கு. இனிமேல் பூக்கள் மொட்டை எடுக்கும். இதுவும் இன்னும் வாங்கிட்டு வந்தேன். இது தனியாகவே ஒரு கண்டு. ஆனால் இதெல்லாம் பூக்கள் வர்றதுக்கு டைம் ஆகும். அதனால் சரி மொட்டோடு வாங்கிட்டு வந்தேன் இந்த கண்டெல்லாம். இந்த ரோஸ்லாம், இங்கே ரோஸு, அங்கே ஒரு ரோஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேப்பி கார்டனிங். வாங்க, பாதி ஏரியாவில் பாதி தான் நான் காமிச்சேன். என்ன பாதி காமிச்சிடுறேன். அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடுறேனே. தென்னை மரம் இருக்குது உங்கள்கிட்ட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னை மரத்துலாம் இந்த பாருங்கள், காய் வேண்டிய தேங்காய் கிடைக்கும். இந்த பாருங்கள், வேண்டிய தேங்காய் கிடைக்கும். நேற்று கூட ஒரு காய் வச்சு அங்கே ஒரு ஏரியா காமிச்சேன். அப்படியே வரேன். இங்கே ஒரு தென்னை மரம் நண்பர்கள், அதுலேயும் நிறைய காய்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் evening. Thank you so much.